மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தனம் வந்து சேது கிட்ட ஐஸ்வர்யா தான் அக்காவோட வாய்ஸ்ல பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கர கோவம் வந்து ஐஸ்வர்யான்னு கத்துறாங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யாவோட கனவு தான். உடனே ஐஸ்வர்யா முழிச்சுக்கிறாங்க. பக்கத்துல வந்து இருக்காங்க சித்ரா. சித்ரா வந்து என்னாச்சு ஐஸ்வர்யா, எதுக்காக இப்படி அலறன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சிதா ஒரு ரொம்பவே கெட்ட கனவு ஒண்ணு கண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இத கேட்டதும் என்ன கனவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்க சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில நேரா ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி வந்து என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏன் உன்னுடைய முகமே இப்படி வாடி போய் கிடக்கு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ரொம்பவே கெட்ட கனவு கண்டேன், அது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன கனவு கண்ட என்ன ஏதுன்னு சொல்லுன்னு சொன்னதும் நடந்த கனவை பத்தி சொல்றாங்க. இத கேட்டதும் ஓ கனவு தானே கண்ட, இங்க பாரு நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், நம்ம 3 பேரா இந்த விஷயத்த பத்தி சொல்லாத போது யாருக்கு என்ன தெரியும், இதை நினைச்சால நீ வருத்தப்படாத, முதல்ல உன் புருஷனை எப்படி உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு பத்தி யோசி, அதை விட்டுட்டு கனவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி எப்படியும் ஒரு வழியா ஐஸ்வர்யாவை சித்ரா வந்து சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம தமிழ காட்டுறாங்க. தமிழ் குழந்தைய வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இத பார்த்ததும் உடனே நம்ம சேது என்ன குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்றாங்க. உள்ள வாங்கன்னு சொன்னதும் என்ன குழந்தைங்க 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய சமாதானம் பண்ணதும் தமிழ் வந்து குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு படிக்கிறதுக்காக போறாங்க. உடனே சேது என்ன தூங்கலையா, உடனே என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. இல்ல மணி 2 ஆக போகுது, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க அதனால கேட்டேன்னு சொல்றாங்க. எக்ஸாம் வருது இல்ல அதனால படிக்கணும், மணி 3:30க்கு மேலதான் நான் தூங்கவே போவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குழந்தை இன்னொரு குழந்தை அழுததும் தமிழ் எந்திரிக்க பாக்குறாங்க. உடனே சேது இல்ல இல்ல நான் இருக்கேன்ல, நான் குழந்தைய பாத்துக்கிறேன், நீ படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறது எல்லாமே சேது பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது, ரொம்பவே அசந்து 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. இத வந்து அப்பதான் பார்த்துட்டு இந்த 4 பேரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், ஆனா 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போய் கிடக்குறாங்களேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, அவங்கள எழுப்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு தனம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் எழுந்ததும் ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம சேது உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சேது உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தனம் என்ன பண்றாங்கன்னா வடை வந்து அடுப்புல போடுறாங்க. போட்டுட்டு சீட்டு காசுக்கு ஒருத்தர் வந்ததும் சரி நான் சீட்டு காசு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வடை அடுப்புல போட்டதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கருகின வாசனை வந்ததும் சேது போயிட்டு எடுக்கலான்னு போறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜாங்க வந்துடுறாங்க. ராஜாங்கத்தை பார்த்ததும் அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படி திக்கமும் காட்டிட்டு இருக்காங்க. சேது என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. இப்ப சேது அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு ஆளா நினைச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு சேது என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.